கிளாஸஸ் பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ்ல இருக்கும் அப்படின்னா 11வது கிளாஸ்ல இருக்கும். இன்னைக்கான கிளாஸ் டாபிக் என்ன அப்படின்னா ஆர்கியாலஜி 1 அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்கியாலஜி பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆர்கியாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 கிளாஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா, 2 கிளாஸ் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு, 11 and 12 அப்படிங்கிறது. ஓகே, 11 and 12 அப்படிங்கிறது. ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் 1 பொறுத்த வரைக்கும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம இந்தியா லெவலில் நீங்க ஐவிசி எல்லாம் பார்த்துருப்பீங்க, சிந்து சமவெளி நாகரிகம். அங்க வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கற்காலம் பத்தி நல்லா டீட்டெயிலா பார்த்திருப்பீங்க. அதே டைம் பீரியட்ல ஓகே, பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். ஸோ பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் தமிழகத்துல எந்தெந்த பகுதியெல்லாம் நிலவியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட முக்கிய இடங்கள் என்னென்ன நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு, அதையும் தாண்டி எக்ஸாமுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். சரி, என்ன பார்ப்போம் அப்படின்னா பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். ஓகே, இரும்பு காலத்துல வந்து நமக்கு என்ன தோன்றிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருங்கற்காலம் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு தோன்றிடுமா. ஸோ இதற்கான இடம் நம்மளுடைய தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் நிலவுது அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்னென்ன சைட்ஸ்ல அகழ்வாராய்ச்சி இடங்கள் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கறத அகழ்வாராய்ச்சி இடங்களும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. அகழ்வாராய்ச்சி இடங்கள் செகண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இப்ப பிரசன்டா நமக்கு ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா கீழடி தென்பொருணை நாகரிகம். நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே தனியா ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கீழடி பத்தியும் தென்பொருணை பத்தியும். ஸோ அந்த நம்மளோட ஸ்கூல் புக் கண்டென்ட் பிளஸ் அந்த புக்கு, ஸோ இந்த ரெண்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தேவை, கீழடி தென்பொருணை, அதுவும் இல்லாம ஒரு 7 எக்ஸிபிஷன் சைடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 2021 அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 7 அகழ்வாராய்ச்சி இடங்களோட முக்கியத்துவம் என்ன, அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ ரீசெண்டா ஒரு 4 இடத்த வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 4 இடமும் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் 2 அப்படிங்கிற நம்ம இதுல கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை பார்த்தாலே மேக்சிமம் மார்க் நம்ம இந்த சாப்டருக்கு கீழே வாங்கிடலாம். ஸோ டோன்ட் வரி. நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி பாரதியார் அவர்களுடைய கவிதை அப்படிங்கிற ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கோம், பாருங்க. சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர். எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா அப்படிங்கிறாரு. நம்மள திட்டுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, சென்றது போனது மீளாது திரும்ப வராது, சென்றதினே மீளாது மூடரே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நம்மள என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு முக்காவாசி டென்ஷன் டிப்ரெஷன் எதனால வருது அப்படின்னா, ஐயோ நேத்து ஒரு ஷெடியூல் போட்டோமே முடிக்கலையே, ஐயோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த போர்ஷன் முடிக்கலையே, ஸோ ஆல்ரெடி போட்ட பிளான் லேப்ஸ் ஆகி முடிக்க முடியாத நினைச்சு டிப்ரெஷன் ஆகுறத விட்டுட்டு இன்னைக்குதான் நம்ம புதுசா பிறந்திருக்கோம், இன்னைக்கான ஒரு விஷயத்த நம்ம சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. சென்னதை நினைச்சு பொலக்குழியில விழுகாதீங்க அப்படிங்கிறாரு பாரதியார். அதுவும் இல்லாம இன்னைக்கு தமிழர் திருநாள் அன்னைக்கு நம்ம மீட் பண்றோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்னைக்குதான் புதுசா பிறந்திருக்கோம்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பரேஷனை நம்ம இன்னும் ஆல்ரெடி படிச்சு நல்லா படிச்சிருக்கேன் ஷெடியூல் படி போறோம் அப்படின்னா வெல் அண்ட் குட், மறுபடியும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. படிக்கலையா பிரச்சனையே இல்லை, தமிழர் திருநாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய பாதையில தெளிவான நோக்கத்தோடு பயணித்து விஓ ஆவீங்க அப்படிங்கிறதுல ஏஎம்டிஎன் சார்பாகவும் நாங்களும் வந்து வாழ்த்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஆர்கியாலஜி அப்படிங்கிறது நம்மளோட டாபிக் இன்னைக்கு. ஸோ நம்மளோட ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது தொல்லியல் அகழ்வாய்கள். ஸோ நம்ம ஆர்கியாலஜி அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தையில இருந்து தான் நமக்கு வந்தது. ஆர்கி அப்படின்னா பழைய, லாஜி அப்படின்னா சயின்ஸ். ஸோ பழைய பொருட்களை வந்து படிக்கிறது தான் நமக்கு ஆர்கியாலஜி அப்படிங்கிறது. இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிறதுக்கு சரியான டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. தொல்லியல் அகழ்வாய்வு பணி என்பது பண்டை கால சமூகத்தின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ப்ராப்பரா எக்ஸிகவேட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம பாட்டுக்கு மம்பட்டி செந்து இதெல்லாம் எடுத்து போய் என்ன பண்ணலாம், குத்தி நம்ம எக்ஸிபிஷன் பண்ணலான்னு பார்த்தா முடியாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் வே இருக்கு. மேக்னெட்டிக் வேவ்ஸா இருக்கட்டும், ஸோ என்ன யூஏவி நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணி எவ்வளவோ யூஸ் பண்ணி சயின்டிபிக் மெத்தட் மூலியமா தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது பண்றோம். கிடைமட்டமாவா செங்குத்தாவா இது மாதிரி ஒரு ப்ராப்பரான வேலை எக்ஸிவேட் பண்ணி அதுல கிடைக்கப்பட்ட பொருட்கள் மூலியமா தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்றோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு இரும்பு வாள் கிடைச்சது அப்படின்னா அந்த மக்களுக்கு என்ன அறிவு இருக்கு, இரும்ப உருக்கம் மெட்டலஜி நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவு வரும். இன்கேஸ் பகடை கிடைக்குது, டைஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க முதல்நிலை தொழிலை விட்டு பொழுதுபோக்கு அம்சத்துக்கு போயிட்டாங்க, மக்கள் தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா டெய்லி சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு அவங்க உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ முதல்நிலையை தாண்டி அவர்கள் வந்து நகர நாகரிகத்துக்கு நோக்கி படி எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது, தன்னிறைவு அப்படிங்கிறது அந்த கிராமத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அங்க கிடைக்கப்பட்ட பொருட்கள் மூலியமா இன்கேஸ் நூல் இருக்கு அங்க அப்படின்னா காட்டன் அது பத்தின ஒரு நாலேஜ் வந்து மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது, அரிசி இருக்கா வேளாண்மை பத்தின அறிவு அப்படிங்கிறது மக்களுக்கு, அங்க என்ன பொருட்கள் கிடைக்கிறதோ அதை வச்சு மக்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு அறிந்து கொள்ள யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. தட் இஸ் ஆர்கியாலஜி அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இந்த ஆர்கியாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய லெவல்ல பேசணும் அப்படின்னா கீழைவாதி பிரசித்தி பெற்றவர் யார் அப்படின்னா ஜோன்ஸ். டாக்டர் சாமுவேல் ஜான்சன் அவர்களும் ஜோன்ஸும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய பண்பாட்டை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு பலனா 1874ல வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் ஏசியாட்டிக் சொசைட்டி, ஆசிய கழகம் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்துறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷனுக்கு தென் ஆசிய பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கு ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம வரலாறுல முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரின்சப், ஜேம்ஸ் பிரின்சப். சோ மௌரியர்கள் படிச்சிருந்திருப்பீங்க. மௌரியர்களோட வரலாற்றை இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரின்சப் அவர்கள் தான். அவர்கள் மூலியமா தான் நமக்கு வந்து யாரு கிரேட் மௌரியாஸ் என்று அழைக்கப்படும் நம்மளுடைய அசோகர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான செய்தி கிடைக்குது, கான்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பாங்க. அந்த கல்வெட்டுகளை படிச்சு அறிந்து இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டவர்கள்ல பிரின்சப் அவர்களும் முக்கியமான ஒரு இது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஐவிசி படிக்கும்போது சஜ்ஜான் மார்ஷல் பத்தி படிச்சிருப்பீங்க இருக்கட்டும். அதே மாதிரி இங்க நம்மளுடைய ஐவிசி இருக்க ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் எக்ஸவேஷன் பண்றதுக்கு முக்கிய ஒரு காரணமா அமைஞ்சவர் யார் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் வெளிவரதுக்கு காரணம் சஜ்ஜான் மார்ஷல் அவர்கள், சரிங்களா? ஸோ இவங்களாம் ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் இதுல கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க. அதே மாதிரி இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ டைரக்டரா இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர் கனிங்காம். ஸோ இவரும் வந்து ஆர்கியாலஜிக்கல் இதுல நமக்கு முக்கியமான ஒரு இந்திய அளவுல முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ண லீடர்ஸ், அப்படி முக்கியமான பர்சன், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பர்சன். அடுத்து யார் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கியாலஜி தமிழ்நாடு ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1961 ஏற்படுத்தப்பட்டது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக வரலாறை கட்டமைக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பழம் சமூகத்தினுடைய வரலாறை வெளிக்கொணர்றதுக்கும் முக்கிய காரணமா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் காரணமா இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. த இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் அப்படிங்கிறது 1878 1878 இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் அப்படிங்கிறதும் 1972 பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் அப்படிங்கிறதும் 1958 பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் அப்படிங்கிறதும், சரிங்களா? The Ancient Monuments and Archaeological Sites and Remains Act அப்படிங்கிறது 1958. So these are the important laws and acts to pave the way for archaeology. So இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குற முக்கியமான சட்டங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுறது நம்மளுடைய இதுல வந்து தமிழகத்தில் வந்து பழங்கற்காலம். ஸோ நமக்கு தெரியும் கற்காலம் அப்படிங்கிறதுனாலே நமக்கு வந்து பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். அந்த பழைய கற்காலத்தை லோவர் மிடில் அப்பர் அப்படின்னு பிரிக்கலாம். லோ மிடில் அப்பர், கீழ் பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் அப்படின்னு 3ஆ பிரிக்கலாமா? ஸோ இப்ப அந்த கீழ்பழங்கற்காலம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த கீழ்பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவி அப்படிங்கிறது நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1863 ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான் என்ன பண்றாரு, கை கோடாரி அப்படிங்கிற ஒன்னவே கண்டுபிடிக்கிறாரு, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்க ஒரு விஷயம். ஸோ முத இந்த ஹொமினியன்ஸ் இருந்தது கீழ் பழங்கற்கால கருவிகள் எங்க கிடைக்குது அப்படின்னா
சென்னையில தான் கிடைக்குது. இப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு டூல்ஸ் எல்லாம் நம்ம சென்னையில கிடைக்கிறதுனால இந்த டூல்ஸோட பேரெல்லாம் வந்து நம்மளோட மெட்ராஸ் பேஸ்லயே வந்து மதராஸ் கலை கற்கூடம் அப்படின்னு என்ன பண்றாங்க அழைப்பாங்க. சரிங்களா? அந்த மதராஸ் கலை கற்கூட கருவிகள் அப்படிங்கிற ஒரு தனி ஃபேக்டரி என்னவும் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இவங்களோட இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மனுஷங்க அப்படிங்கிறவங்க வாழ்ந்ததை நமக்கு காஸ்மிக் ரே எக்ஸிபிஷன் மூலியமா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இந்த கீழ்பழங்கற்கால கருவிகள் அப்படின்னாலே உங்களுக்கு பல்லாவரம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கும். அத்திரம்பாக்கம், குடியம் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பிளேஸ். பல்லாவரம், அத்திரம்பாக்கம், குடியம், அதுவும் இல்லாம வடமதுரை, எருமைவெட்டி பாளையம், பாரிக்குளம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய தமிழக பகுதியில் காணப்பட்ட முக்கியமான கீழ்பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது. வட ஆற்காடு, தர்மபுரி, ஸோ இங்கேயும் நமக்கு கீழ்பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்லயே இருக்கிற டேட்டா. வேற வழியே இல்லை, எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆட்மேன் அவுட்ல கொடுத்து நமக்கு ஒண்ணு ஃபெச் பண்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஓகே. அதாவது கீழ்பழங்கற்கால கருவிகள் சில இடத்துல கிடைக்கல. அது என்னென்ன இடம் அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டோட தென் பகுதியிலும் இலங்கையிலும் வந்து இந்த கீழ்பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வேரியஸ் ரீசன் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் கீழ்பழங்கற்கால கருவிகள் எந்தெந்த இடத்துல கிடைச்சிருக்கு, எந்தெந்த இடத்துல கிடைக்கல அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்ப கீழ்பழங்கற்காலம் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது. ஸோ இடைப்பழங்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட இயர் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து கைகோடாரி, அதுதான் உங்களுடைய வெப்பனா இருக்கும். செகண்ட் இடைப்பழங்கற்காலத்துல கொஞ்சம் மாடுலேட் ஆகி அந்த ஸ்க்ரப்பர் அப்படிங்கிற ஒண்ணு, சுரண்டும் கருவி அப்படிங்கிற ஒண்ணு மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். ஓகே பாருங்க, சுரண்டும் கருவி, துளையிடும் கருவி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்ல உருவாகிற முக்கியமான கருவிகளா இருக்கும். அதே மாதிரி கீழ்பழங்கற்காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இடைப்பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறப்ப அளவுல சின்னதா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சதுதான். ஸோ இது எந்தெந்த இடத்துல எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது புதுப்பட்டி, சிவகோட்டை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய இடைப்பழங்கற்கால கருவிகள் தமிழகத்தில் காணப்படும் இடங்கள் அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி தஞ்சாவூர், அரியலூர், ஸோ அந்த இடத்துலயும் நமக்கு கீழ்பழங்கற்கால இடைப்பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மேல் பழங்கற்காலம் தமிழகத்தில் நிலவவில்லை. இது ஒண்ணு. மேல் பழங்கற்காலம் நம்ம தமிழ்நாட்டுல மேல் பழங்கற்காலம் அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு அடுத்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பார்த்தா இடைக்கற்காலம் அப்படிங்கிறது தான். பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த இடைக்கற்காலம் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மீசோலிட்டிக் பீரியடும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா கல்லோட சைஸ் மாறுது, அதே மாதிரி மக்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நமக்கு மாற ஆரம்பிக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து உணவு சேகரிப்பற மாறுறாங்க. நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேரி காடு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இடைக்கற்காலத்தை சேர்ந்த இந்த தேரி காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதிய கற்காலம். புதிய கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகம் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது வேலூர் அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிபிக் முறையில எக்ஸபேட் பண்ணி நமக்கு வந்து புதிய கற்காலத்துக்கான எவிடன்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் இல்லாம முதல் வேளாண்மை செய்ததற்கான ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா வேலூர்ல இருக்க பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல நமக்கு கிடைக்குது. இந்த புதிய கற்காலத்துல வேளாண்மை கொஞ்சம் வருது, அதே மாதிரி மட்பாண்டம் செய்யும் தொழில் அப்படிங்கிறதுலாம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்மளுடைய தமிழகத்தில் புதிய கற்காலம் எங்க இருக்கு, ஸோ அதுல என்ன கிடைச்சது அப்படிங்கறத முக்கியமான ஃபீச்சரை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு கற்காலம். இது தமிழகத்திற்கே மிக சிறப்பான ஒரு ஃபீச்சர் இருக்க ஒரு சிறப்பு கூறு அப்படிங்கிறது தான் இந்த இரும்பு காலம், இல்லைன்னா பெருங்கற்காலம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ இங்க நம்ம சொல்லணும் அப்படின்னா சங்க காலத்திற்கான அடித்தளம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமக்குடைய இந்த பெருங்கற்கால பீரியட்ல தான் இருக்கு. ஓகே, இரும்பு காலம் என அழைக்கப்படும் பெருங்கற்காலம் பீரியட்ல தான் இருக்கு. இந்த டைம்ல மக்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மெட்டலர்ஜி, உலக அறிவு அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இரும்பு, வெண்கல பொருட்கள் பத்தின ஒரு அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரியுது. இது ஏன் வந்து இந்த டைம் பீரியட்ல நினைவு சின்னங்கள் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்குது. என்னென்ன வகை நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. டோல்மென் என்றழைக்கப்படும் கற்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறை, மென்ஹீர் அப்படிங்கிறது குத்துக்கல்லு. சரிங்களா? குத்துக்கல்லு தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா மென்ஹீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இங்க பாருங்க, கொடைக்கானல் கேரளால இருக்க இந்த ஒற்றை பாறைக்கும் இதுவா இருக்கும். சரிங்களா? பாறைகளை குடைந்தது. சர்கோபர்கஸ் அப்படிங்கிறது ஈமத்தொட்டிகள், ஈமத்தொட்டி.
சோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பெருங்கற்காலத்திற்கான முக்கியமான நினைவு சின்னங்கள். நம்ம எக்ஸிபிஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கான அம்சங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் இப்போ நம்ம சங்க காலத்துக்குள்ளதான் இப்போ என்டர் ஆயிருக்கோம். இப்ப பாருங்க, முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து தமிழ்நாட்டுல என்னெல்லாம் இருக்கு, ஏன்னா இப்படிதான் நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ எந்த சைடு எங்க இருக்கு, அங்க என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் ஏரியா இருக்கு. அந்த வகையில நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொர்க்கை. ஸோ கொர்க்கை அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸிபிஷன் பண்ண ஏரியா டைம் பீரியட் அப்படிங்கிறப்ப 1960 இருந்து 69. கொர்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய சங்க நூட்கள்லயும் இருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல நீர்ப்படை காதை அப்படிங்கிற நூல்லையும் இருக்கு. சிலப்பதிகாரத்துல நீர்ப்படை காதை. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின், சிலப்பதிகாரத்துல நீர்ப்படை காதையில எந்த பாண்டிய மன்னன் இறந்ததுனால கொர்க்கையில இருக்க எந்த இளவரசர் வந்து அரியணை ஏறின செய்தி அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல இருக்கு. அந்த அரசர் பேரு, அந்த இளவரசன் பேரு. சோ தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அகநானூறு பற்றிய செய்தி அப்படிங்கிறது நமக்கு, அகநானூறுலயும் கொர்க்கை பற்றிய செய்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சோ நம்மளுடைய சங்கம் லிட்ரேச்சர்ல கொர்க்கை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நாணயங்கள், பாண்டியர்களுடைய நாணயம் அச்சிடும் தொழிற்சாலையும் வந்து கொர்க்கையில இருந்த செய்தி இருக்கு. அதுக்கு அக்கசாலை அப்படிங்கிற பேரும் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் கொர்க்கையை பத்தி நம்ம லிட்ரேச்சர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான எவிடன்ஸ். சோ இந்த கொர்க்கையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கப்பற்படை தலைமை இடமாகவும் பாண்டியர்களுடைய முக்கிய ஒரு இதுவா இருந்தது கொர்க்கை அப்படிங்கிறது. சரிங்களா? சோ கொர்க்கை அப்படிங்கிறது தாமிரபரணி ரிவருக்குல 3 கிலோமீட்டர் நார்த்ல இருக்கும். புக்ல உங்களுக்கு தமிழ் புக்ல கடல் கலக்கும் இடத்திற்கு மேற்கே அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இங்க தாமிரபரணி ரிவருக்கு 3 கிலோமீட்டர் நார்த்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது தான். சோ நெக்ஸ்ட் தென்பொருணை அப்படிங்கிறது தனி நாகரிகமா நம்ம படிக்க வரும். இப்போதைக்கு கொர்க்கையை மட்டும் தெரிஞ்சுக்கோம். ஓகேங்களா? முத்து குளிக்கும் துறைமுக பட்டினமா கொர்க்கை அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறதும் இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. செங்கலால கட்டப்பட்ட 3 பெரிய சுடுமண் வளையம் அப்படிங்கிறது இங்க நம்ம கொர்க்கையில கிடைச்சிருக்கு. இந்த தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட எழுத்து வடிவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அடுப்பு கறி துண்டு. சோ இதெல்லாம் நமக்கு கொர்க்கையில கிடைக்கப்பட்ட முக்கியமான ஒரு எவிடன்ஸை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த செங்கற்காலால, அப்ப செங்கல் அப்படிங்கிற ஒரு பிஹெச் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொர்க்கையில யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட கிபி 300 இருந்து 200 நூற்றாண்டு அப்படிங்கிறது சார்ந்ததாகவும் இருக்கலாம். இதோட காலம் அப்படிங்கிறது பிசி 785 அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ என்னென்ன எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, கொர்க்கை சேமிப்பு தாளிகள். அடுத்து கொர்க்கையில செங்கல் சுவர் கிடைச்சதுன்னு பார்த்தோம்ல, கொர்க்கையில செங்கலால் கட்டப்பட்டது. அதே மாதிரி 3 அடுக்கு பெரிய சுடுமண் வளையங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாம் டயக்ராம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது நியூஸ் பேப்பர் கட்டிங். ஸோ இங்கிலீஷ்ல தான் எனக்கு கிடைச்சது. பட் இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, கொர்க்கை அப்படிங்கிறப்ப ஏர்லி பாண்டியாஸோட கேபிட்டலா இருந்தது அப்படிங்கிறதும், அதே மாதிரி அந்த கிங் நெடுஞ்செழியன் அவர்கள் அந்த டைம் பீரியட்ல 270 பிசில ரூல் பண்ண செய்தியும் வந்து நமக்கு இருக்கு. நம்மளுடைய நூட்கள் இல்லாம ஸ்டாபோ, தாளினி இவர்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொர்க்கை முத்தை சிறப்பித்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட நூல்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. சரிங்களா? அடுத்து நம்ம வசவ சமுத்திரம் பாக்குறோம். சோ வசவ சமுத்திரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்க செங்கல்பட்டு மாவட்டம் தான். வசவ சமுத்திரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இம்பார்ட்டன்டான எவிடன்ஸ். ஒன்னு என்ன அப்படின்னா, ரோமானியர்களுடைய நம்ம வணிகம் வைத்திருந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. செகண்ட் என்ன அப்படின்னா, உரைக்கிணறு அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த உரைக்கிணறு அப்படிங்கிறப்ப 2 உரைக்கிணறு இன்டர்லிங்கிங்கா இருக்கா. சோ அதனால சாய தொட்டி யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சோ சாய தொழில் நடைபெற்றதுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா வசவ சமுத்திரத்துல கிடைக்குது. சோ இதுதான் இம்பார்ட்டன்டானது. இதான் ஆம்போரா குடுவை. மது இதெல்லாம் சேகரித்து வைக்கிறது. சரிங்க? ரோமானியரின் ஆம்போராவின் கழுத்து பகுதி அப்படிங்கிறது நம்ம கண்டெடுக்கப்பட்டதா. சோ ரோமானியரின் இதுதான் நெக் போர்ஷன் ஆஃப் ஆம்போரா, மெடிடேரியன் ஒரிஜின். சோ இது வந்து ரிங்வெல். இப்ப ரோமானியா மட்பாண்டத்தோட கழுத்து பகுதி கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோமா. சோ அந்த இதுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனைமலை. ஆனைமலை பொறுத்த வரைக்கும் இது பெருங்கற்கால பண்பாடை சேர்ந்ததுதான் ஆனைமலை. இங்க நமக்கு டோல்மென்ஸ் அதிகமா கிடைக்குதுங்க. இங்க நமக்கு டோல்மென்ஸ் கல்லறை வந்து அதிகமாக கிடைக்கிறது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆனைமலையில தான்.
இங்க நம்ம பாருங்க, ஆனைமலை அப்படிங்கிறது கோயம்புத்தூர் பெருங்கற்கால பண்பாடு மானம்போலி அப்படிங்கிற ஊர் தான். சரிங்களா, மானம்போலி அப்படிங்கிற ஊர்ல தான். ஓகே, இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கத்தியோட கூர்மையான முனை அப்படிங்கிறதும் கருப்பு சிவப்பு மட்பாண்ட ஓடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய ஈம குழிகள் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து பெருங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனைமலை அப்படிங்கிறது சோ ஆலயா பரம்பிக்குளம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எக்ஸிபிட் பண்ண ஒரு முக்கியமான ஏரியா அப்படிங்கிறது தான் ஆனைமலை அப்படிங்கிறதும். அடுத்து நம்ம பார்த்தோம் பாருங்க, இதுதான் கல்லறை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரூர். சோ கரூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பண்டைய சங்க இலக்கியத்துல மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா வஞ்சி அப்படிங்கிற பேர்ல மென்ஷன் பண்றத சொல்லப்படுகிறது. வஞ்சி சங்க இலக்கியத்துல வஞ்சி. சோ சேரர்களுடைய முக்கிய ஒரு நகரமா இருந்ததுதான் இந்த வஞ்சி அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அணிக்கு ஒரு பாட்டு கூட வஞ்சி வச்சு சொல்லியிருப்பாங்க. வஞ்சியான் என்பவன் தன் ஊர் உரைத்தான், யானும் அவன் வஞ்சியான் என்பதனால் வாய் நோண்டேன், வஞ்சியான் வஞ்சியேன் வஞ்சியேன் என்றுரைத்தும் வஞ்சித்தான், வஞ்சியாய் வஞ்சியார் கோ. சோ வஞ்சி அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேரும், அதே மாதிரி வஞ்சியான் அப்படிங்கிறது ஏமாத்த மாட்டா அப்படிங்கிற மீனிங்ல என்ன பண்ணுவாங்க அந்த பாடல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். சோ அப்படிப்பட்ட வஞ்சி தான் கரூர் அப்படிங்கிறது. சோ இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது, சோ செங்கலால கட்ட ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க இருந்ததா நமக்கு தெரியுது. சரிங்களா, அந்த டிரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும். அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட நமக்கு பானை ஓடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ரொமானியர்களுடைய ஆம்போரா குடுவையா இருக்கட்டும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரவுலட்டான் பானை. இதெல்லாம் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரூர்ல கிடைக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பனையக்குளம். சோ பனையக்குளம் பொறுத்த வரைக்கும் சுடு மட்பாண்ட பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு பனையக்குளத்துல கிடைக்கப்பட்ட முக்கியமான ஒரு பொருட்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, சுமார் 300 இருந்து 1300 இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்ததற்கான சான்று அப்படிங்கிறது இங்க நிலவுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஊர் என்ன அப்படின்னா போலுவாம்பட்டி, கோயம்புத்தூர் ரீஜன்ல. சரிங்களா, இந்த போலுவாம்பட்டியில கிடைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூவேந்தர்கள். சோ அவங்களுடைய சின்னங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. மீன், புலி, வில், அம்பு அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஓட்ல சைட்ல வந்து கிரந்த மொழியில் பொறிக்கப்பட்ட உருவமும் வந்து நமக்கு அந்த ஓடு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போலுவாம்பட்டி இதுல. சோ இது வந்து நொய்யல் ஆறோட பக்கத்துல வந்து போலுவாம்பட்டி அப்படிங்கிறது. பாருங்க, சுடு மட்பாண்ட ஓடுகள். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரிக்கமேடை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரிக்கமேடு எக்ஸிபிஷன்ல யார் வந்து இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் யாரு பிளே பண்ணா அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, மார்டின் வீலர் அவர்கள் தான். சரிங்களா, ராபர்ட் எரிக் மார்டின் வீலர் அவர்கள் தான் என்ன பண்ணிருக்காரு எக்ஸிபிஷன் பண்ணிருப்பாரு. அதுக்கடுத்தும் வந்து பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேஎம் கசால், அப்புறம் நம்மளுடைய நாட்டோட சேர்ந்த கோஷ் மற்றும் கிருஷ்ணதேவர். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரிக்கமேட்டு எக்ஸிபிஷனுக்கு முக்கிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல முக்கிய ஒரு பிளேஸா இவர்கள் திகழ்ந்தது அப்படின்னு பார்த்தா அரிக்கமேடு. ட்ரேடிங் பர்பஸ்க்கு ரோமானியர்களுடைய காயின்ஸ் அதிகமா எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அரிக்கமேட்ல கிடைச்சிருக்கு ரோமானியர்களுடைய காயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வரலாற்று காலம் புதுச்சேரியில அரியாங்குப்பம் அப்படிங்கிற கிராமத்துலதான். சரிங்களா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு டூப்ளிகேட்டட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இங்க நமக்கு காணப்படுகிறத சொல்றாங்க. சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட மறுபக்கம் போலவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அதே மாதிரி உரைக்கிணறு, சாய தொட்டி, பாருங்க என்னென்னலாம் கொடுத்துருக்குன்னு. உரைக்கிணறு, சாய தொட்டி, மட்கலன், மணி வகைகள். சோ இது எல்லாமே எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அரிக்கமேட்ல கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கிளுகிளிப்பை ஒண்ணு கிடைச்சிருக்கும். என்ன கிளுகிளிப்பை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாமிரத்தால் செய்யப்பட்ட கிளுகிளிப்பை. தாமிரத்தால் செய்யப்பட்ட கிளுகிழுப்பை அதுவும் நமக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா அரிக்கமேட்ல கிடைச்சிருக்கு. நம்ம வீலரை தவிர்த்தும் மார்டின் வீலரை தவிர்த்தும் வந்து மேரி கசாஸ் மற்றும் விமலா பெக்லி. இந்த விமலா பெக்லி எக்ஸிபிஷன் பண்ண போதுதான் இந்த மர சீப்பா இருக்கட்டும். சரிங்களா, மர சீப்பு, சுடுமண் விலங்கு பொம்மை, நீல கண்ணாடி கோப்பை, இதெல்லாம் வந்து இந்த ஆம்போரா ஜாடி, இதெல்லாம் வந்து இவங்க எக்ஸிபிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான பொருட்கள். ஸோ அரிக்கமேடு அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க, யாரு எக்ஸிபிட் பண்ணாங்க, அங்க யாருடைய பொருட்கள் அதிகமா கிடைச்சது, ரோமானியர்களுடைய பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சதுல. சோ பாருங்க, அந்த சாயப்பட்டறை இருந்ததுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சோ துணி மேனுஃபேக்சரிங்லும் அவங்க ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு தெரியுதா. அடுத்து பாருங்க, பற்றப்பட்ட இடங்கள்ல ஆதிச்சநல்லூரும் ஒன்று. என்ன நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நகர் நாகரிகம் கொண்ட இடம் தான் இந்த ஆதிச்சநல்லூர். இங்க அதிகமா காணப்பட்ட ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதுமக்கள் தாழிகள் தாங்க.
ஏன் அப்படின்னா முதுமக்கள் தாழிகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அப்படிங்கிறது ஆதிச்சநல்லூர்ல காணப்பட்டது. ஸோ இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சம், அது முக்கியமா ஆதிச்சநல்லூர்ல காணப்படுது. ஏன் அப்படின்னா இது பாருங்க, கிட்டத்தட்ட 116 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த ஒரு இடம் காணப்படுகிறதா. ஸோ இதுதான் தமிழ்நாட்டுல உள்ள பெருங்கற்கால இடங்கள்ல மிகப்பெரிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தான். ஸோ ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட வட்டம், முதல்ல திருநெல்வேலி, இப்ப தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் முதுமக்கள் தாழிகள் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி மனித எலும்புகள், ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து அந்த மனித எலும்பு கூடுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், அந்த மட்பாண்டங்கள்ல புடைப்பு ஓவியங்கள் அப்படிங்கிறது நமக்கு காணப்படுகிறது. புடைப்பு உருவங்கள் அப்படிங்கிறது நமக்கு காணப்படுகிறது. தங்கத்திலான நெற்றி பட்டை, சரிங்களா, தங்கத்திலான நெற்றி பட்டை, கத்தி, வாள், இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைக்குது. சரிங்களா. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ இதன் மூலியமா தான் பெருங்கற்கால மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் அப்படிங்கிற ஒண்ணு வச்சிருக்காங்க, தெரியுதா. சோ இதுதான் விஷயம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க யாரெல்லாம் எக்ஸிபிஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது 1876ல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரூ ஜோகன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது பண்ணிருக்காரு. சோ அதன் மூலியமா நிறைய பொருட்கள் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் ரீயும் என்ன பண்ணிருக்காரு, ஆதிச்சநல்லூர்ல என்ன பண்ணிருக்காரு, அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது செஞ்சிருக்காரு. நம்ம கால்டுவெல் இருக்கால, கால்டுவெல்லும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல எக்ஸிபிஷன் பண்ணிருப்பாரு. அங்க செம்பாலான ஒரு வளையல் அப்படிங்கறது கால்டுவெல் அவர்கள் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. சோ இப்படி ஒரு பெருங்கற்கால பண்பாட்டுல நம்மளோட தமிழகத்துல ஒரு முக்கியமான இடத்தை பல்வேறு மக்கள் அப்படிங்கிறவங்க அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது பண்றது நமக்கு தெரியுதா. சோ 2004ல நம்மளுடைய இந்திய அரசின் தொல்லியல் துறை அதிகாரியான சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இங்க அகழ்வாராய்ச்சி பண்ணிருக்காங்க. அங்க 150க்கும் மேற்பட்ட தாழிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கா. சோ அதுதான் நம்மளோட ஆதிச்சநல்லூர்ல முக்கியமான ஃபீச்சர். பாருங்க, முதுமக்கள் தாழிகள் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இது ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சதுதான் கரிநாதன் அப்படிங்கிற எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழகன் குளம். சோ அழகன் குளத்தை பொறுத்த வரைக்கும் இது சங்ககால துறைமுகப்பட்டினம், முக்கியமான ஒரு துறைமுகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அழகன் குளம் அப்படிங்கிறது தான். சோ ரோமானியர்களுக்கும் இங்க வணிகம் நடந்ததற்கான தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு அழகன் குளத்துல கிடைக்குது. சோ வைகை ஆற்று பக்கத்தில். சரிங்களா. அடுத்து பாருங்க, கருப்பு சிவப்பு மற்றும் சாம்பல் நிறம் பானை ஓடுகள் அப்படிங்கிறது நமக்கு அழகன் குளத்துல கிடைக்குது. பாருங்க, ஆம்போரா குடுவையும் நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த அழகன் குளம் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மருங்கூர் பட்டினம். சங்க இலக்கியத்தில் அழகன் குளம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மருங்கூர் பட்டினம். இங்க கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு அப்படிங்கிறது கிடைக்குது. சோ நம்ம காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு. சங்க இலக்கியத்துல அழகன் குளம் எப்படி சொல்லப்படுகிறது, மருங்கூர் பட்டினம் அப்படிங்கிறதும். எந்த ஆற்றங்கரை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, வைகை ஆற்றங்கரை அப்படிங்கிறது தான். சோ இங்க இதை தவிர்த்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரோமானியர்கள் பத்தின குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரிங்களா, ரோமானியர் பத்திய குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு மாலை, கழுத்துல ஒரு மாலை அணியிறது கிடைக்குது. அந்த மாலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாலையில இருக்க பீச் ரொம்ப சின்னதாவும், முடி கூட அதுல அந்த பீச்சுக்குள்ள அந்த முடி கூட உள்ள போக முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஓட்டையில கோர்த்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மாலையா அணிஞ்சிருக்காங்க. கடுகு அளவுதான் இருக்கான். சோ அப்படிப்பட்ட நுண்ணிய வேலைப்பாடு அமைந்த மாலையை என்ன பண்ணியிருக்காங்க அங்க நம்ம அழகன் குளத்துல இது பண்ணிருக்காங்க. சரிங்களா. இது ஒரு முக்கியமான துறைமுக பட்டினம் அப்படிங்கிறதும் அரசர் ரோமானிய அரசர் வேலண்டைன் அவரை பற்றிய குறிப்பும் நமக்கு இங்க காணப்படுகிறது. சரிங்களா. அடுத்து நம்ம பாருங்க, அழகன் குளத்தோட ஜாடி, அழகன் வாள், செங்கற்களுக்கானது. அந்த கட்டுமானமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அடுத்து கொடுமணல். கொடுமணல் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்க இலக்கியத்துல கொடுமணம் அப்படிங்கறது சொல்றதுதான். 10 கொடுமணம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணப்பட்ட ஊர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடுமணல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா.
சோ இது எந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருங்கற்கால பண்பாட்டை சேர்ந்ததுதான். சரிங்களா? மெகாலித்திக் ஏஜை பொறுத்த வரைக்கும் தான். சோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரோடுல இருக்கு. இங்க என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. கொடுமணல்ல நிறைய விதமான விலை உயர்ந்த பீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அந்த விலை உயர்ந்த பீட்ஸை வச்சு பொம்மைகள் செஞ்சப்பட்ட ஆவணமும் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சோ பீட்ஸ் நிறைய என்னென்ன பீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாத்துக்கோங்க. கார்னிலியன், அகேட், ஜாஸ்பர் இதெல்லாம் வந்து விலை உயர்ந்த பீட்ஸ். ஓகேங்களா? அங்கவாடி, சோ கத்தி, வாள், ஈட்டி, கேடயம். சோ நிறைய இடத்துல வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வெப்பன்ஸ் அப்படிங்கறதை மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, 10 வர பாடலை பாருங்க. கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் என்னும் 10. சோ 10 நம்மளுடைய கொடுமணல் பற்றிய செய்தி அப்படிங்கிறது தெரியுது. சோ இதுதான் வந்து கொடுமணல் என்று மருவிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நிறைய மக்கள், நம்ம ரோமானியர்கள் என்று அழைக்கப்படுற மக்கள் எல்லாமே, யவனர்கள் என்று அழைக்கப்படும் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய இங்க கொடுமணல்ல வசித்ததற்கான குறிப்பு அப்படிங்கிறது தெரியுது. சரிங்களா? குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? அதே மாதிரி கல்வெட்டுல இதற்கான செய்திகளும் வந்து காணப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மக்கள் வாழ்ந்த பகுதி ஹாபிடேஷன் பீரியட் அப்படிங்கிறதும் ஈமக்குழி. சோ அது 2 ஏரியாவா இருக்கு. அந்த 2 ஏரியாவிலையும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அகழ்வாராய்ச்சி அப்படிங்கறத பண்ணியிருந்திருக்காங்க. சோ 2 ஏரியாலையுமே மக்கள் வாழ்ந்த பகுதி, தென் மக்கள் இறந்தப்புறம் புதைக்கிறதுக்குன்னே ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு. சோ அந்த 2 இடங்களிலும் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்ட குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? சோ மக்கள் மெகாலித்திக் பீரியட சேர்ந்தவங்க தான். கொடுமணலை சேர்ந்த மக்கள் மெகாலித்திக் பீரியட சேர்ந்தவங்க. சோ பாருங்க, ஆதன் இது மாதிரி சங்ககால பெயர்கள் வந்து இருக்கும் பானை ஓட்டுல. குறியீடு உள்ள பானை ஓடு அப்படிங்கிறது ஈரோடுல நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடு கொடுமணல். அதே மாதிரி ஒரு வெண்கல புலி, அதுல வந்து மணி பீட்ஸ் எல்லாம் நமக்கு இது பண்ணிருப்பாங்க. மனித எலும்பு கூடு கொடுமணல். தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இது கொண்ட குடுவை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கொடுமணலை நொய்யல் ஆற்று நாகரீகம், நொய்யல் ஆற்று நாகரீகம் அப்படின்னு பேராசிரியர் சே ராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. இவர் தான் பல இடத்த எக்ஸ்பேட் பண்ண முக்கியமான ஒரு ப்ரொஃபசர். அவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொடுமணலை ரிசர்ச் பண்ணி நொய்யல் ஆற்று நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணியிருக்காரு, அதை வெளியிட்டிருக்காரு. பாருங்க, வெண்கலத்தால் ஆன புலி. ஓகே, பிரான்ஸ் டைகர் அப்படின்னா வெண்கல புலி. இந்த வெண்கல புலியில கார்னிலியன் ஸ்டோன் அப்படிங்கிறது பதிக்கப்பட்டிருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா கொடுமணல்ல நமக்கு கிடைக்குதா? ஸோ பாருங்க, இது பொருந்தல்ல இருக்குது. அதே மாதிரி இது வந்து தக்கே அப்படின்றது இத பட்டணம் எல்லாம் இங்கேயும் கிடைச்சிருக்கு. நூல் சுத்தி வைக்கிறவங்கள, சோ அந்த ஊசி கிடைச்சிருக்கு. இப்போ எங்கதான் கொடுமணல்ல. ஸோ நூல் சுத்திக்கிறது. அதே மாதிரி பருத்தி மேக் பண்றதுக்குன்னு ஒரு தக்கை அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், சங்கு ஷேப்ல இருக்கும். இதே மாதிரி சங்கு ஷேப்ல இருக்கும். இதுல கொஞ்சோண்டு மெல்லிசா கேப் போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பருத்தியை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நூல் அப்படிங்கறத மேக் பண்ணியிருந்திருக்காங்க. நூல் சுத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் மாதிரியும் மேக் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நூல் வந்து மேக் பண்றதுக்கான அந்த தக்கையோட அமைப்பும் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுமணல்ல கிடைச்சதற்கான செய்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகே, இவ்வளவுதான் முக்கியமா நம்ம கொடுமணல்ல இது பண்ண இடம். அடுத்து நம்ம பார்க்க போறது பொருந்தல். சோ பொருந்தல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கு. திண்டுக்கல்ல நமக்கு பாருங்க பழனி வட்டத்துல இருக்கு. ஸோ இங்க நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருந்தல். ஏன் அப்படின்னா நமக்கு அரிசிக்கான குறிப்பு நிறைய பொருந்தல்ல கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் பிராமி ஸ்கிரிப்டோட பிம்பத்தை உடைச்சதுக்கான ஆதாரம் எங்க கிடைக்குது அப்படின்னா நமக்கு பொருந்தல்ல கிடைக்குது. சரிங்களா? சோ என்னன்னு நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, கருப்பு சிவப்பு வகையான மட்பாண்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சதுர கல்லான அமைப்பு அப்படிங்கிறதும் கற்பதுகைகளும் வந்து இங்க கிடைக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ இங்க ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச் பண்ணதுல அந்த நெற்குவியல் அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுல கிட்டத்தட்ட இது கிமு 490. சோ அப்பயே மக்களுக்கு கிமு 490லயே வந்து மக்களுக்கு அரிசி பற்றின செய்தி அப்படிங்கிறது கிடைக்குது. அரிசி என்பது அவர்களுடைய முக்கிய உணவாக இருந்ததற்கான குறிப்பும் நமக்கு இதுல இருந்து விளங்குதா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கப்பட்ட தமிழ் பிராமி ஸ்கிரிப்டை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது கிமு 5ஆம் நூற்றாண்டு காலம். இதே இது அசோகருடைய அவங்களுடைய தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது.
இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ அங்க வடக்கில இருந்து தான் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற பிம்பத்தை இது உடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்மளுடைய ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? அசோகர் பிராமியில் இருந்து தமிழ் பிராமி உருவாகவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது என்றது யார் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் க. ராஜன் அவர்கள் என்ன பண்றாரு, இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இந்த வகையில நமக்கு பொருந்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நெல் அரிசி உமி கிடைச்சதும் தமிழ் ஸ்கிரிப்டுக்கான ஒரு மித்த உடைச்சதும் வந்து பொருந்தல்ல தான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்த கண்டென்ட் தான். ஸோ அரிசி நிரப்பப்பட்ட பானை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கண்ணாடிகளான மணிகலன் கிடைச்சிருக்கு. அது வெவ்வேறு கலர்ல இருக்கும். ஓகேங்களா? வெள்ளை, சிகப்பு, மஞ்சள். ஸோ இது மாதிரி கலர்ல என்ன பண்ணிருக்கு, நமக்கு மணி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நெல் மற்றும் உமி, சரிங்களா, இதெல்லாம் சேர்ந்துப்பட்ட ஒரு பானை நமக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு அரிசி பொறிக்கப்பட்ட இது வந்து நமக்கு கிடைக்குதா. சோ அரிசி அப்படிங்கிறது முக்கிய உணவாக இருந்த குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. பாருங்க, இரும்பாலான கதிர் அறுக்கும் அருவாள், ஈட்டி, கொழுமுனை, இதெல்லாம் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, மக்கள் இரும்பை நன்றாக பயன்படுத்தியதற்கான குறிப்பு தெரியுது. மக்கள் உழவு தொழில முக்கிய தொழிலாக பயன்படுத்தியதற்கான செய்தியும் நமக்கு இதுல இருந்து விளங்குதா. பாருங்க, பொருந்தல்ல கிடைச்சது. ஒரு பெண், உயரமான பெண், நெற்கற்றையோட நிக்கிற இந்த பிம்பம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஒரு மோதிர ஸ்டாண்டுல வா ஐ ரா என்று தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட எழுத்து அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இதே தவிர்த்து இன்னொரு பானை ஓடுல கிட்டத்தட்ட 7 ஸ்கிரிப்ட் வரைக்கும் இருக்கிற தமிழ் பிராமி எழுத்து வந்து பானை ஓடுல பொறிக்கப்பட்டிருக்கு. பானை ஓடு வா ஐ ரா அப்படிங்கிறது மோதிர ஸ்டாண்டுல ஒரு பெண், உயரமான பெண், நெற்கற்றையுடன் நிற்கும் இது வந்து நம்ம ஓவியம் அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது பையம்பள்ளி. சோ பையம்பள்ளி தான் முதல்ல சயின்டிபிக் வேல எக்ஸ்கவேட் பண்ண அகழ்வாராய்வு செய்யப்பட்ட இடம் அப்படிங்கிறது பையம்பள்ளி அப்படிங்கிறது தெரிஞ்சுதான். இங்க கொள்ளு, இதுக்கான செய்தி, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையம்பள்ளியில நமக்கு கிடைச்சிருக்கா. சோ இதனுடைய மட்பாண்டம் அப்படிங்கிறது கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கா. சோ கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண மட்பாண்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு எங்க கிடைச்சிருக்கு, பையம்பள்ளியில கிடைச்சிருக்கா. இரும்பு உருக்கப்பட்டதற்கான செய்தி. சோ இரும்பு எப்படி உருக்கி அதை மெட்டலா மாத்தணும் அப்படிங்கிற அறிவு வந்து மக்களுக்கு இது இருந்ததற்கான குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு பையம்பள்ளியில இருக்கு. சோ பையம்பள்ளி ஃபர்ஸ்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட், இப்ப திருப்பத்தூர். அதுவும் இல்லாம ராபர்ட் ப்ரூஸ் போட்டும் வந்திருக்காரு. இங்க உள்ள மக்கள் வட்டம் மற்றும் சதுர வடிவில பள்ளம் தோண்டி அதற்கு கீழே வசித்ததற்கான குறிப்பும் வந்து இங்க பையம்பள்ளியில கிடைக்குது. சரிங்களா? சயின்டிபிக் வேல எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பையம்பள்ளி அப்படிங்கிறது. சரி, பட்டணம் கேரளால இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு நிறைய வந்து அதாவது பெருங்கற்கால பண்பாடு நிலவியதற்கான சான்று அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, பட்டணம் அப்படிங்கிறது பரனூர்ல இருக்கு. தமிழ்ல பாருங்க, பட்டணம் அப்படிங்கிறது எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய ஒரு இடம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்டணம். சோ மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த முக்கியமான துறைமுக பட்டணம். ஸோ பட்டணம் அப்படிங்கிற பேரை வச்சு என்ன பண்ணலாம், அது ஒரு துறைமுகமான ஒரு பட்டணம். ட்ரேட் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது. பாருங்க, தங்க அணிகலன் இருக்கு, செம்மணி கற்கள், பச்சை கலந்த நீல வண்ணம். ஸோ இதற்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ட்ரேட் ஆக்டிவிட்டிங்கள முக்கியமான இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்டணம். சரிங்களா? இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முக்கியமா ஸ்கூல் புக் பேஸ்ட், அதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா கேட்கிற எக்ஸபிஷன்ஸ் ஏரியா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து கவர் பண்ணி முடிச்சாச்சு. நீ அடுத்து நம்ம கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இது ரிலேட்டடா நிறைய கண்டென்ட் பார்த்திருப்பீங்க. ஆனா அடுத்து எக்ஸ்க்ளூசிவா கீழடி மற்றும் தென்பொருணை நாகரிகம் அப்படிங்கிற புக்கு நம்ம தொழில் துறை டிபார்ட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறதுனால அது ரிலேட்டடாவும் நம்ம ஸ்கூல் புக்ல அது ரிலேட்டடா கண்டென்ட் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம செகண்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்னென்ன பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் பிளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பிளேஸ்லாம் தேவையோ அதையும் சேர்த்து என்ன பண்ணியாச்சு, இன்க்ளூட் அப்படிங்கிறது பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன் எண்ட் ஆஃப் த செஷன்ல இருக்கும். கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கான உங்களுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் முடிஞ்சிருக்கும். செகண்ட் வந்து நம்ம கீழடி, தென்பொருணை, தென் ரீசன்ட் எக்ஸபிஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அடுத்த வர வீடியோல பார்ப்போம். ஓகே, நம்ம கற்கால பொறுத்த வரைக்கும் 3ஆ பிரிக்கலாம்.
பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்ட்டு. பழங்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் அப்படின்ட்டு. அந்த மேல் பழங்கற்காலம் வந்து தமிழகத்தில் நிலவிய சான்று அப்படிங்கிறது இல்ல. சோ நம்ம பார்க்க வேண்டியது கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம் மட்டும்தான். கீழ்பழங்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் 1863 ராபர்ட் ப்ரூஸ்வுட் என்ன பண்றாரு, கை கோடாரி அப்படிங்கிற ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கீழ்பழங்கற்கால கருவி அப்படிங்கிறது கிடைத்த இடம். சோ அதை தவிர்த்து தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல்லாவரம், குடியம், சரிங்களா, பல்லாவரம், குடியம், மதுரம்பாக்கம், வடமதுரை இதெல்லாம் வந்து நமக்கு கீழ்பழங்கற்கான பகுதிகள் நிறுவிய இடம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது. இந்த இடைப்பழங்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அப்படின்னா புதுப்பட்டி, சரிங்களா, சீவக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் இது எல்லாமே இடைப்பழங்கற்காலத்தை சேர்ந்த பகுதிகள். மேல் பழங்கற்காலம் தமிழகத்துல இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் எதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீசோலித்திக் பீரியட் என்று அழைக்கப்படும் இடைக்கற்காலத்துக்கு தான் போறோம். இந்த டைம் பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் யூஸ் பண்ற வெப்பன் ரொம்ப கம்மியாகுது. மக்களுடைய உணவு முறை, பழக்க வழக்கம் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த நம்மளுடைய மீசோலித்திக் பீரியட்ல தமிழகத்துல எந்தெந்த கருவிகள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, வட ஆற்காடு, தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடியில இருக்க தேரிக்காடு. ஸோ இது எல்லாமே எந்த காலப்பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இடைக்கற்காலத்தை சேர்ந்தது. ஸோ இந்த இடைக்கற்காலத்தை மைக்ரோலித்திக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. நெக்ஸ்ட் பாருங்க, புதிய கற்காலம். ஸோ இந்த புதிய கற்காலத்துல மக்களுடைய வேளாண்மை, சக்கரம் கண்டுபிடிப்பு அதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். அதற்கான சான்று அப்படிங்கிறது நம்ம வேலூர்ல, சரிங்களா, பையம்பள்ளி, வேலூர் அப்படிங்கிறது இப்போதைக்கு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா. புக்ல நமக்கு வேலூர்னே இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பையம்பள்ளி இடத்துல நமக்கு புதிய கற்காலம் அப்படிங்கிறதுக்கான கருவி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து இரும்பு காலம். சங்க காலத்தோட பேஸ் எங்க, இரும்பு காலம் அப்படிங்கிறது தான். ஸோ இரும்பு காலத்துக்கான கருவிகள் பல இடத்துல கிடைக்குது. நம்ம இன்னைக்கு அதுவும் சில என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல முக்கியமா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறதும், அடுத்து நமக்கு சித்தனவாசல் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆதிச்சநல்லூர் முக்கியமா, ஏன்னா இங்கதான் நமக்கு முதுமக்கள் தாளிகள் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. முதுமக்கள் தாளிகள் அப்படிங்கிறது. இனி முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் பண்ண இடம் என்ன, அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொர்க்கை. ஸோ கொர்க்கை அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய முக்கிய துறைமுகம் நகரமாக இருந்தது கொர்க்கை. சங்க இலக்கியங்கள்ல பல இடத்துலயும் வந்து சிலப்பதிகாரத்தா இருக்கட்டும், மகநானூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து கொர்க்கையை பத்தின சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அர்த்த சாஸ்திராலையும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, சரிங்களா. செங்கல் கட்டிடம் அப்படிங்கிறது கொர்க்கையில கிடைச்சிச்சு. அதே மாதிரி 3 ரிங் இருக்க 3 பெரிய சுடுமண் வளையம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது எங்க அப்படின்னா கொர்க்கையில. அது நெக்ஸ்ட் தமிழ் பிராமி பொறுக்கப்பட்ட பானை ஓடு, கரித்துண்டும் வந்து நமக்கு எங்க கிடைச்சது, கொர்க்கையில கிடைச்சது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வசம சமுத்திரத்தை பொறுவதற்கு உரை கிணறு அப்படிங்கிறது கிடைச்சது. அங்க நெசவு தொழில் செய்ததற்கான சான்று கிடைக்குது. அந்த உரை கிணறுல வந்து சாயம் முக்கிய ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறதுனால அங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துணி ஏற்றுமதி இறக்குமதி அந்த பற்ற குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதனுடைய காலம் அப்படிங்கிறப்ப கிபி 1 முதல் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுதான் இந்த வசவ சமுத்திரம் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனைமலை, கோயம்புத்தூர். இங்க நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கத்தியோடைய முனை, ஓகேங்களா. ஸோ கத்தியின் கூர்முனை அப்படிங்கிறதும், கருப்பு நிற மட்பாண்டு அப்படிங்கிறதும், ஆண் பெண் எலும்பு இதெல்லாம் வந்து நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா ஆனைமலையில கிடைக்குது. ஈம சின்னங்கள், ஸோ டோலமனும் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கரூர் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துல வஞ்சி என்று சொல்லப்பட்ட ஊர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரூர். இது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா தொடக்க வரலாற்று காலத்தை சேர்ந்தது. இங்க நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கல் மற்றும் அந்த டிரைனேஜ் வடிகள் அமைப்பு அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது. ஸோ திட்டமிட்டப்பட்ட ஒரு நகர அமைப்பு இருக்கிற மாதிரி செய்தி அப்படிங்கிறது இங்க நமக்கு கிடைக்குது. கரூர் அப்படிங்கிறது முக்கிய வணிக மையமா இருந்ததற்கான சான்று இருக்கு. அதனால யவனர்கள் வந்து அங்க தங்கிய செய்தி வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற குறிப்பும் நமக்கு காணப்படுகிறது. அடுத்து பாருங்க ரொமானியாவோட ஆம்போரா குடுவை. நெக்ஸ்ட் பாருங்க ரவுலட்டான் பானை. சேர அரசர்கள் பற்றிய குறிப்புல நமக்கு கரூரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கு. கரூர் அப்படிங்கிறது சங்கம் லிட்ரேச்சர்ல வஞ்சி என்று கூறப்பட்டதுதான். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பனையகுளம். ஸோ பனையகுளம் அப்படிங்கிறது தர்மபுரி. ஸோ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். சுடுமண் பொருள், பானை ஓடு, செங்கல் இதெல்லாம் நமக்கு பனைக்குளத்துல கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க போலுவாம்பட்டி. ஸோ போலுவாம்பட்டி அப்படிங்கிறது நொய்யல் ஆற்றங்கரையில தான். ஸோ நொய்யல் அந்த காஞ்சி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா.
அப்புறம் இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள் இதெல்லாம் எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போலுவாம்பட்டியில நமக்கு கிடைச்சது. அரிக்கமேடு. அரிக்கமேடு வந்து மார்ஷின் வீலர் அவர்கள் என்ன பண்ணாங்க, எக்ஸவேஷன் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2 பேர்களும் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரோமன் நாணயம். அங்க ரொமானிய நாணயங்கள் இருந்ததுக்கான சான்று நமக்கு கிடைக்குது. பாருங்க, மணி வகை அப்படிங்கிறது பல வகையான மணிகள் கிடைச்சது. ரிங், சரிங்களா, சுடுமண், உரைக்கிணறு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது. அடுத்து பாருங்க, சாய தொட்டி, தீப்பு எதால ஆயிருக்கு, மரத்தால ஆயிருக்கு. ஆம்போரா ஜாடி, ரோமானியர்கள் பயன்படுத்தும் அந்த ஆம்போரா ஜாடி கிடைச்சிருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாகரிகம் அழகா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது இது சிந்து சமவெளியோட நாகரிகத்தின் மறுபக்கம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பாக்குறது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிகப்படியான அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறது உண்மை. ராபர்ட் ப்ரூஸ்புட்டா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்க, வர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது இங்க முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ஜோகன் தான். 1876ல ஆண்ட்ரூ ஜோகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க வருகை புரிந்திருக்காரு. எக்ஸவேஷன் அப்படிங்கறத பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நகர நாகரிகம் அப்படிங்கிறது இருந்தது. அந்த பானை ஓட்டுல கரி அரவநாதன் அப்படிங்கிற எழுத்து அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருந்தது. தங்க பட்டை நெற்றியில அணியும் தங்கப்பட்டை அப்படிங்கிறது இங்க கிடைச்சிச்சு. எங்க ஆதிச்சநல்லூர்ல. எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திரு வைகுண்டம் அப்படிங்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இங்க நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது நகர நாகரிகம் அப்படிங்கிறதும். அடுத்து பாருங்க அழகன் குளம். அழகன் குளத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது சங்க இலக்கியத்துல மருங்கூர் பட்டினம், சங்க இலக்கியத்தில் மருங்கூர் பட்டினம் என்று கூறப்பட்டுள்ளது. கழுத்தில் அணியும் மணியை பத்தி குறிப்பு இருக்கு. அந்த கழுத்துல அணியும் மணி கடுகு ஷேப்ல இருக்கு. அந்த ஓட்டை அப்படிங்கிறது நம்மளுடைய முடி கூட போக முடியாத அளவுக்கு சின்ன ஓட்டையா இருக்கு. அந்த அளவுக்கு மணியை வந்து நுட்பமா வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொமானிய அரசர் வேலண்டன் அவர்களுடைய குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அழகன் குளம் அப்படிங்கிறது இது முக்கியமான துறைமுகப்பட்டினம். அடுத்து கொடுமணல், ஈரோடு. கொடுமணம் என்ற இலக்கியத்தில் கூறப்பட்டதுதான் பதிற்றுப்பத்துல. பாருங்க, கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் அப்படின்னு நமக்கு பதிற்றுப்பத்துல இருக்கு. இங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கத்தி, வாள், மணி, அங்கடி, பேர்ல இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா. இதெல்லாம் வந்து மணி, சரிங்களா, மணியோட டிஃப்ரெண்ட், அந்த பீச்சோட டிஃப்ரெண்ட் டைப் அப்படிங்கிறது. யவனர் வந்த செய்தி அப்படிங்கிறதும் இங்க இருக்கு. வெண்கலத்திலான புலி, வெண்கலத்திலான புலி, அதுல வந்து பீச் பதிக்கப்பட்ட செய்தி அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்குது. பொருந்தல். பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல். இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு நெல் உமிக்கான சான்று, நெல் பயிரிட்டதற்கான சான்று, கிமு 5ஆம் நூற்றாண்டிலே மக்கள் நெல்லை உணவாக சாப்பிட்டதற்கான சான்று அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட கோடு வந்து நமக்கு கிடைக்குது. அது வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டே இருக்கிறதுனால, அதாவது மௌரியர்கள் கிட்ட இருந்துதான் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இங்க வரல. அதற்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இங்க நமக்கு பொருந்தல்ல ப்ரூவ் ஆகுது. அடுத்து என்னன்னா வேலூர். வேலூர் அப்படிங்கிறது பையம்பள்ளி, திருப்பத்தூர், பையம்பள்ளி அப்படிங்கிறது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, திருப்பத்தூர். இப்ப பிரசன்டே திருப்பத்தூர். 1863ல ராபர்ட் ப்ரூஸ்புட் அவர்களும் வந்திருக்காங்க. தமிழகத்தில் முதல் முறையாக அறிவியல் முறையில பண்ண எக்ஸவேஷன், கொள்ளுப்பயிறு இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிருக்கு, இங்க கிடைச்சிருக்கு. வேளாண்மை செய்ததற்கான செய்தி அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு தெரியுது. மட்பாண்டங்கள் கிடைக்குது. சரிங்களா. பாருங்க, கருப்பு நிற மட்பாண்டங்கள், வட்டமான மற்றும் நீள்வட்டமான குழி அப்படிங்கிறது போட்டு வந்திருக்காங்க. ஓகே. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. நம்ம பட்டணம் பாத்துக்கோங்க. பட்டணம் ஒண்ணு இல்ல, இங்க மேற்காசிய நாடுகளுடன் ட்ரேட் அப்படிங்கிறது இருந்ததுனால அந்த பானை ஓடு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பச்சை கலந்த நீலவண்ண பூச்சு, தங்க அணிகலன் இதெல்லாம் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. சரிங்களா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் பாருங்க. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சினை முதல்ல மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் சைட் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸவேட்டட் பை, நமக்கு தெரியும், ஆண்ட்ரூ ஜோகன் 1876ல. அழகன்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. எந்த மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது அமைந்தது. அழகன்குளம் ஆர்கியாலஜிக்கல் சைட் இஸ் லொகேட்டட் இன் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான். அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து பாருங்க, the stone tools found at அத்திரம்பாக்கம்
அத்திரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த கருவி அப்படிங்கிறது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா நமக்கு தெரியும் பேலியோலித்திக் ஏஜ் சேர்ந்தது தான் இந்த கருவி அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்மளுடைய பேஸ் நம்ம கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பிளஸ் என்னெல்லாம் நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம ஆடும் பண்ணியிருக்கோம். ஓகே, டோன்ட் வரி. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோவலன் பொட்டல் எங்க இருக்கு, மாளிகை மேடு அப்படிங்கிறது எங்க இருக்கு, மாங்குளம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, பழையாறை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தாச்சு. என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் பேஸ்ட், அதே மாதிரி முக்கியமா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ அதையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆர்கியாலஜிக்கல் சைட் 1 அப்படிங்கிறது இது உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு லென்த்தியான ஒரு நல்ல நோட்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கிளாஸ்ல ஆர்கியாலஜிக்கல் 2ல வந்து இதோட பேலன்ஸை நெக்ஸ்ட் நம்ம 2ல டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு ஆல். எப்படி டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா நோக்கம் ஆப் அப்படிங்கிற நம்ம ஆப் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து நீங்க டெஸ்ட் அப்படிங்கறத நீங்க அட்டன் பண்ணலாம். அடுத்து நீங்க சண்டே வந்து லைவ் செஷன் என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதும் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா படிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வார டெஸ்ட் அப்படிங்கறது நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.